அதனால ஏம்மா கட்சின்னு இருந்தா எல்லாமே ஒருத்தர் நல்லது செய்வாரு, ஒருத்தர் தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தருக்கு ஒரு கெடுதல் செய்வாங்க. இது சகஜம். எப்பயுமே அரசியல்ல யாரையும் முன்ன விடுறதோ, பின்ன விடுறதுங்கிறது நடக்கத்தான் செய்யும். அதையும் மீறி தான் அரசியல்ல மேல வர இயலும். அப்படி வர முடியாத போனது தான் சில பேர் வெளியில போறாங்க. அப்படி வெளியில போனதுனால பாதிப்பு இருக்கத்தானே செய்யும். தொண்டர்கள் இன்னைக்கு இவரு போனதுனால ஒரு 1000 பேர், 5000 பேர்ன்னு இவரு அந்த ஊர மாத்திரம் கணக்கு பண்ணலாம். சரியா? அப்படி அல்ல. இவருக்கு அதிமுகல எம்ஜிஆரால நியமிக்கப்பட்டவரு, அதுக்கு ஜெயலலிதா அம்மானால மந்திரி ஆக்கப்பட்டவர்ன்னு அந்த மரியாதை இருக்கு. அது பெருசாகும். அதே மாரி இப்போ ஓபிஎஸ்ஸுக்கு அவர் ஒண்ணும் பெரிய லீடர்ன்னு சொல்ல இயலாது. ஆனாலும் அவர் 4 முறை, 3 முறை முதலமைச்சரா இருந்தவரு. அம்மானால நியமிக்கப்பட்டவங்க, ஜெயலலிதாவுனால. அத பார்ப்பாங்க தொண்டர்கள். தொண்டர்கள் என்ன பார்ப்பாங்க, நம்ம அம்மா இவரே முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு அந்த இது நெனைப்பாங்க. இவரும் அதே மாரி நம்ம அம்மா தான் மந்திரி ஆக்குச்சு, கட்சியிலிருந்து நீக்குச்சு, அதுக்கப்புறம் கட்சியில சேர்த்துச்சு.